இன்னைக்கு திரைவிமர்சனம் நிகழ்ச்சியில அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் செம்பியன் மாதேவி. எரியறதை இழுத்தோம்னா எல்லாமே அடங்கும். 8 ஸ்டுடியோஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல லோக பத்மநாபன், ஜெய்பி மொசக்குட்டி, மணிமாறன், ரெஜினா விஜே, குமரேசன், நண்பேண்டா வெங்கட், ஜித்தாமணி, எழில், சந்தோஷ் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஏடி ராம் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு கே ராஜசேகர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. லோக பத்மநாபன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எரியறதை இழுத்தோம்னா எல்லாமே அடங்கும். வட தமிழ்நாட்டில் இருக்கிற செம்பியம் அப்படின்ற சின்ன கிராமம். இங்க 2004 வருஷம் பட்டியலின இளைஞர் ஒருத்தர் கொடூரமா கொலை செய்யப்படுறாரு. அவரை படுகொலை செய்தவர்களை தண்டிக்க அவருடைய அப்பா சுமார் 10 வருடங்களா சட்ட போராட்டம் நடத்திட்டு வராரு. இந்த நிலையில படுகொலை செய்யப்பட்டவரோட தங்கை அம்சரேகான்ற மாதேவிய படத்தோட ஹீரோ லோக பத்மநாபன்ற வீரா காதலிக்கிறாரு. ஜாதி பாகுபாட்டுக்கு பயந்து அந்த காதலை ஏற்க மறுக்கிறாங்க மாதேவி. ஆனா வீராவோட தூய்மையான காதலை உணர்ந்து 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. எரியறதை இழுத்தோம்னா எல்லாமே அடங்கும். ஒரு கட்டத்துல மாதேவி கர்ப்பமாகறாங்க. தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வீராவை வற்புறுத்துறாங்க. ஆனா வீராவோ குழப்பமடைந்து தன்னுடைய சாதிக்கார நண்பர்கள் கிட்ட ஆலோசனைகள் கேட்கிறாரு. ஆனா நண்பர்களோ அது தன்னுடைய சாதிக்கு ஏற்படும் கொடுமையான இழுக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு மாதேவிய கொலை பண்ண பிளான் பண்றாங்க. அவங்களோட அந்த பிளான் நடந்ததா இல்லையா, அதுல இருந்து மாதேவி தப்பிச்சாங்களா, அவங்களோட காதல் என்னாச்சு, பட்டியலின இளைஞரோட படுகொலைக்கு காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. எரியறதை இழுத்தோம்னா எல்லாமே அடங்கும். உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு லோக பத்மநாபன். பத்திரிகை செய்தியா சில விஷயங்களை படிச்சுட்டு கடந்து போகும்போது சில கசப்பான அனுபவங்களை காட்சிகளாக மாற்றி திரைக்கதை அமைச்சு இந்த படத்துல கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் லோக பத்மநாபன். எரியறதை இழுத்தோம்னா எல்லாமே அடங்கும். லோக பத்மநாபன் உயர் சாதி சமூகத்தை சேர்ந்தவராக அவரால் முடிஞ்ச வரைக்கும் உணர்வு பூர்வமாக நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா எந்தவித பாகுபாடும் காட்டாம சமமாக பழகி சாதி வெறியர்களால தன்னுடைய காதலிக்கு நடந்த கொடுமையை கண்டு கொந்தளிக்கிறது. எரியறதை இழுத்தோம்னா எல்லாமே அடங்கும். மாதேவியாக அம்சரேகா கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்துவதோடு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை குறைவில்லாம கொடுத்திருக்காங்க அவங்களோட நடிப்பை. குறிப்பா சொல்லணும்னா கடைசி காட்சியில தன்னுடைய காதலனை திருமணம் செய்து கொண்டு வாழணும் அப்படின்ற எண்ணங்களை வெளிப்படுத்தும் இடம். எரியறதை இழுத்தோம்னா எல்லாமே அடங்கும். படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான ஜெய்பி மொசக்குட்டி, மணிமாறன், ரெஜினா இவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. எரியறதை இழுத்தோம்னா எல்லாமே அடங்கும். கே ராஜசேகரோட சினிமோட்டோகிராஃபி காட்சிகளை எளிமையாகவும் கதாபாத்திரங்களின் உணர்வுகளையும் வலிகளையும் ரசிகர்களிடத்துல நேர்த்தியாக கடத்தி இருக்கு அவரோட சினிமோட்டோகிராஃபியால. எரியறதை இழுத்தோம்னா எல்லாமே அடங்கும். ஏடி ராம் மற்றும் லோக பத்மநாபனுடைய பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் வா கருப்பன், அரவிந்த், லோக பத்மநாபன் இவங்களோட லிரிக்ஸ் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கடத்துறதா இருக்கு. எரியறதை இழுத்தோம்னா எல்லாமே அடங்கும். எடிட்டர் ராஜேந்திர சோழன், ஸ்டன் டைரக்டர் மெட்ரோ மகேஷ், டான்ஸ் டைரக்டர் சக்தி தமிழ்செல்வி உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. எரியறதை இழுத்தோம்னா எல்லாமே அடங்கும். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.